இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும் சுத்திகரிப்பின் ஜெபம். பாகம் 1. தேவ செய்தி பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும் சுத்திகரிப்பின் ஜெபம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த வேத பகுதியில் தேவனாகிய கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு. இந்த வேத பகுதியில் தேவனாகிய கர்த்தர் அவர் வருகையில் அவர் வெளிப்படும் போது என்று எழுதப்பட்டிருந்தால் அவருடைய வருகையில் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரை போல மாற வேண்டும் என்ற அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவருடைய வருகையை குறித்து எழுதுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவரை போல மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையிலே அவருடைய தம்முடைய வல்லமையான செயலின்படி சொல்லப்படுகிறது. ஆவியானவரை கொண்டு அவரை போல மாற்றுவாராம். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவருடைய சாயல். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எதற்கு தேவன் சுத்திகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? அந்த சுத்திகரிப்பு அவருடைய சாயலுக்கு உருவாக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு நம்மளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இயேசு வந்தால் என்ன நடக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
15 முதல் 17 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நிரந்தரமாய் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களா. அதற்கு அப்புறம்தான் நாமளே மறுரூபமாக்கப்பட்டு போவோம் என்று நல்லா கவனிக்க வேண்டும். மரணம் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் காமன் டு ஆல். நல்லா கவனிங்க. ஒருத்தர் முந்தி இறக்குறாங்க, ஒருத்தர் பிந்தி இறக்குறாங்க. தேவன் குறித்து வைத்தபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் மரணம் ஏற்படுகிறது. இட்ஸ் காமன் டு எவ்ரி ஒன். ஆனால் மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழும்போதும் கிறிஸ்துவோடு வாழுகிறோமா அல்லது மரிக்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி தான் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசுவை எடுத்துக்கொண்டது மேகம். நம்மளையும் மேகத்துல தான் கொண்டு போவாரு. வாசிப்போம். அதை தொடர்ந்து அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மறுபடியும் வருவார். அப்படி மறுபடியும் வரும் பொழுது நம்மளை அழைத்து செல்லுகிறதுக்கு தான் வருகிறாரா? அதைத்தான் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, மேகங்கள் மேல் அவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது என்று வாசித்தோமே. இப்பொழுது நம்மையும் அதே மேகம்தான் எடுத்து கொள்ளுகிறது. மேகங்கள் மேல் ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவும் அவர் வந்து நம்மளை அழைத்து செல்லுகிறதை பற்றி சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது 6வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அந்த வருகைக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகைக்காகத்தான் சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம். அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் சொன்னா அதற்காகத்தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம எப்படி மரிக்கிறோம்? மரணம் யாருக்கு எந்த நேரம் வரும் தெரியாது. நம்ம நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. எவ்வளவு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தை குறித்து சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? அவருடைய வருகையில் என்ன நடக்கும்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனத்தில் இருந்து 54 வரை வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழி உள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. எப்படியே நாம பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த மாமிசத்திலேயே நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். எலியாவை தேவன் உயிரோடு தான் எடுத்தாரு. அவன் மாமிசத்தோட பரலோகத்துக்கு போகலங்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அவன் மேல போன உடனே மறைஞ்சிட்டான். அவன் சால்வை கீழே விழுந்து விட்டது. அப்படின்னா இது அழிஞ்சு போகிற ஒரு சரீரம். பட் we are giving importance to the flesh which will be destroyed within this world. இந்த உலகத்தில் அழியக்கூடிய இந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமே ஒழிய நித்தியமாக தேவனோடு கூட அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே. நல்லா கவனிங்க. ஒரு சுத்திகரிப்பில் எத்தனை காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரண ஆண்டவரே என்ன மன்னின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த சுத்திகரிப்பு உனக்குள்ள தெய்வ பயத்தை கொடுக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு உன்னை இயேசுவை போல பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு உனக்குள்ள பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு உன்னை இயேசுவை போல மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை தான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்து இருக்கிறார். என்னுடைய உறவினர் ஒருவர்
வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு நல்லா பேசி படுத்து தூங்கிட்டார். காலையில் அவருக்கு வழக்கமாக ஒரு மனைவி பெட் காஃபி கொண்டு போவாங்க போலுக்கு. பெட் காஃபியோடு அவரை எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பெட் காஃபியோடு உள்ள அந்த அவருடைய கட்டிலுக்கு போயிருக்கிறாங்க. அவர் கட்டிலில் தலையில செத்து கிடக்கிறார். ஹார்ட் அட்டாக் வந்து அந்த வலி தாங்க முடியாமல் விழுந்திருக்கிறார். மரணம் எவ்வளவு பயங்கரம். காலையில் முழிப்போமா நமக்கு தெரியாதே. எவ்வளவு பயத்தோட வாழ வேண்டும் ஐயா, எவ்வளவு பயத்தோட வாழ வேண்டும். ஆண்டவர் அவருடைய வருகையில் சொல்றாரு, இந்த மாமிசமோ ரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. 51:52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நல்ல கவனிங்க. அவர் சொல்ற அர்த்தம் புரியணும். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, செத்துருவோம் நினைக்காதீங்க என்கிறாரு. உயிரோட இருப்போம். ஆனா அந்த ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் இயேசு மாதிரியை காண்பிச்சுட்டு தான் போயிருக்காரு. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததா? அது மாதிரியை காமிக்கிறதுக்காக. மறுரூபத்தினுடைய மாதிரி. நீ பரலோகத்தில் எப்படி இருப்பன்னு இயேசு சொன்னாரியா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல. அதை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினாரே. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சில நித்திய ஜீவனுக்கு விழித்து எழுந்திருப்பார்களா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஞானத்தை பெற்றவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த சுத்திகரிப்பு உனக்குள்ள ஞானத்தை கொடுத்தாக வேண்டும். Have you ever heard this? ஐயா, நீ தேவ சமூகத்தில் நீ ஆராய்ச்சி பார்த்து உன்னை சுத்திகரிச்சு நீ வெளியே வரும் பொழுது நீ ஞானமுள்ளவளாக வெளியே வர வேண்டும்.
நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடியது. அதனாலதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா சுத்திகரிப்பின் ஜெபம் நம்ம இயேசுவை போல் மாற்றியாக வேண்டும். அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் உருவாக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தாவீது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சிட்டான். அவன் சாதாரணமான ஒரு ராஜா இல்லை. அவன் உலகத்தாரால ராஜா வாக்கப்பட்டவன் இல்லை. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21 முதல் 23 வரை. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எப்படிப்பட்ட சாட்சி ஐயா! ராஜாவாக்குறதுக்கு முன்னாலே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் சொல்லி சாட்சி கொடுத்தாரு. அந்த தாவீதையே பிசாசு விழ வைத்து விட்டான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. ஆனா தாவீதுக்கு அவன் செய்த தப்பு தப்பாவே தெரியல. ராஜா எப்படினாலும் வாழலாம்னு நினைச்சிட்டான். அதனால கர்த்தர் நாத்தான் அனுப்புறாரு. 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். தாவீதினிடத்தில் அனுப்புறாரு. 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நல்லா கவனிங்க. வெரி ஷாக்கிங். வெளியே தெரியாதுன்னு நினைச்சான். உலகத்துக்கே மறைச்சிட்டான். கர்த்தர் பாப்பாருங்கிறது தெரியலையே. அந்த எச்சரிப்புக்கு பின்புதான் சுத்திகரிப்பின் ஜபத்துக்குள்ள கடந்து வருகிறான். இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம்.
என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அந்த ஞானத்தில் ஒன்றுதான் சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் சங்கீதம் 51 தாவீது எப்படி சுத்திகரிச்சாங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஜெபம் பண்றலைன்னா அவன் பரலோகத்துக்கு போய் இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். அவனை ராஜாவாக்குறது எல்லாம் உண்மைதான். ஆனா அவனை குறித்து ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் இடத்துல உண்டு. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசுவை அவன் சந்ததியில தான் கொண்டு வர்றாரு. காணாம பெயரை பார்த்தான். நாத்தானை அனுப்புகிறாரு. பாவ அறிக்கை செய்கிறான். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்துகிற சில பாதைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். What was the result of the sanctification? அந்த சுத்திகரிப்பினால உண்டான பிரதிபலன் என்ன? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் அவனை எச்சரித்தது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய தண்டனையும் கொடுத்தாரு. இந்த சம்பவத்திற்கு அப்புறம்தான் அவனுக்குள்ள ஞானம் வந்தது. அது என்ன ஞானம்? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது 71வது வசனங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவப்படுகிற அடி உழுகிறதுக்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அது பேர் தான் ஞானம். அது பேர் தான் ஞானம். 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன். எனக்கு நல்லதுன்னு சொன்னானே. What does it mean? அந்த அடி கொடுக்கலைனா நான் தெரிந்திருக்க மாட்டேங்கிறான். அந்த அடி கொடுக்கலைனா நான் தெரிந்திருக்க மாட்டேன். அந்த அடிதான் என்னை நேர்மையான பாதையில கொண்டு போச்சு. நீ அடி வாங்குறியா? நீ உபத்திரவத்தின் பாதையில போகிறியா? நீ கண்ணீரின் பாதையில போகிறியா? ஏன் வாழுகிறோங்கிற எண்ணத்தில் நீ வாழுகிறியா? உன்னை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறாரு.
நீ வாங்குறது அடி, அது பாடும் அல்ல, அது உபத்திரவம் அல்ல. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நல்ல கவனிங்க. நீ எந்த பாதையில நீ போனாலும் அது உனக்கு வேதனையை கொடுக்குதா, அது உனக்கு மன பாரத்தை கொடுக்குதா, அது உன்னை அழ வைக்குதா? யாருக்காகவோ எவனுக்காகவோ அந்த பாதையில போற நினைக்காத. உன்னை சரிப்படுத்துகிறதற்கு, உன்னை நேசிக்கிறதற்கு, உன்னை உருவாக்குகிறதற்கு, உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் உன்னை அந்த பாதையில கொண்டு போகிறார் ஐயா. ஏன்னா உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எந்த பாதையில போனாலும் அது உனக்கு நன்மைக்கு. அதனாலதான் தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. அந்த பாதையில போனதுக்கு அப்புறம் தான் அது பாவம் கூட தெரியாம போய் விழுந்ததுனாலதான், அதன் நிமித்தம் பரலோகத்தையே இழந்துருவோங்கிறதை தெரிந்ததுனாலதான் தாவீது ஒரு ஜெபம் செய்கிறான். அது என்ன ஜெபம் செய்யுமா? சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த ஜெபம் எப்ப வந்தது? அடி வாங்கினதுக்கு அப்புறம். சுத்திகரிப்பினுடைய முக்கிய பகுதியே ஒன்னு ஆராய்ச்சி பார்க்கிறது தான். நீ தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும், நான் எங்க தவறி இருக்காண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அழுப்பா, தேவ சமூகத்தில் அழு. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் உம்முடைய ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க. எங்க நான் தவறுகிறேன், எங்க நான் தவறுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். அன்றைய சமூகத்தில் நீ அழலாம். இந்த பாதையில போனதுக்கு அப்புறம் தான் தாவீது இன்னொரு ஜெபமும் செய்கிறான். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன்,
உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரே சொல்லணும், எது உமக்கு பெரியன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. எந்த காரியம் உமக்கு சித்தமானது சித்தம் இல்லைன்னு தெரியாது ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அழ வேண்டியா சொல்லிக் கொடுப்பாரு. எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுகிறது ஒரு ஏணிப்படி. நீ மேல மேல மேலதான் போன ஒழிய கீழே இறங்கக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டாம். ரட்சிக்கப்படுறோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆலயத்துக்கு 7:30 ஓடி வர்றோம். எப்போ நமக்கு முன்னால இடம் கிடைக்கும், எப்படி முன்னால உட்கார ஓடி வர்றோம். ஜெபம் குறையுது, வேத வாசிப்பு குறையுது, ஃப்ரண்ட் சேர்லேருந்து 4வது சேருக்கு போகிறோம், 4வது சேரில் இருந்து 10வது சேருக்கு போகிறோம், 10வது சேர்லேருந்து கடைசி சேருக்கு போயிடுறோம். ஏன்? ஆதி அன்பு போய்விட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். நீ எவ்வளவுதான் நீ ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சந்தோஷப்பட்டுவார்னு நினைக்காத. அவர் தான் சொன்னாரு, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்னதானே கர்த்தாவே கர்த்தாவே அவருடைய சித்தத்தின்படி செய்யலைனா பிரியமா இருக்க மாட்டாரு. 22வது வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். They were used by the Lord. அவரால் உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நடக்கல. ஆண்டவரே அன்றைக்கு எனக்கு பரலோகத்தின் நரகத்தையும் காமிச்சிரே. அல்ல கவனி, உனக்கு கிருபைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கிறாரா? நீ அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பலகீனத்தை எல்லாம் அறிக்கையிடணும். சுத்திகரிப்பின் ஜபத்தில் it's very important to ask the Lord to give you the grace to overcome all the shortcomings in your life. உன் வாழ்க்கையின் தவறுதலில் இருந்து நீ
அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கேட்டு நீ ஜெபிக்க வேண்டும். எதிலெல்லாம் உன்னால மேற்கொள்ள முடியாம இருக்க கிருபையை கேளு. சுத்திகரிப்பின் ஜெபம் சொல்றது சாதாரண பாவரிக்கை செய்கிற ஜெபம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அந்த ஜெபம் உன்னை உருவாக்க வேண்டும், உன்னை மாற்ற வேண்டும், உன்னை இயேசுவை போல உருவாக்கி கொண்டு வர வேண்டும். ஐயா, நல்லா கவனிக்க வேண்டும். Never talk about anybody else. நீ எவ்வளவுதான் தீமையா பேசணும்னு நினைச்சியனாலும், எவ்வளவுதான் குறை சொல்லி பேசணும்னு நினைச்சினாலும் நீ பேசலாம். உன்னை குறித்து நீ எவ்வளவு நாளும் குறை சொல்லு. ஐயோ நான் இந்த பாவம் செய்துட்டேனே, ஐயோ நான் எப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் எப்படி உன்னை குறை சொல்லு, அது உன்னை திருத்தும். மற்றவனை குறை சொன்னா நீ பரலோகத்தை இழந்துருவ. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். அதற்கு நியாயாதிபதியின் அர்த்தம் தெரியுமா? நீ என்ன தீர்ப்பு செய்தாயோ அந்த தீர்ப்பு உனக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஐயா, எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு. எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் குறைவு உண்டு. சுத்திகரிப்புங்கிறது பரிசுத்தவான்களுக்கு தான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சுத்திகரிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். மனமே திரும்பாமல் எங்கிருந்து சுத்திகரிக்கிறது? நல்லா கவனிக்க வேண்டும். சபையில ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், மூப்பர்கள் என்று சொல்லி அநேகரை நிப்பாட்டுறாரு. எதற்காக? பாவிகளுக்கா? வாசிப்போமா? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது 12வது 13வது வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக தக்கதாக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. யாருக்கு? பாவியை குறித்து சொல்லல. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். யாருக்கு? பரிசுத்தவான்கள் சீர்திருந்த. அப்ப சுத்திகரிப்புங்கிறது யாருக்கு? 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
7வது அதிகாரம் 1வது வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால். யாருக்கு உண்டாயிருக்குதா? இது பாவியை குறித்து சொல்லல. 6வது அதிகாரம் 16வது வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தான் 7வது வசனத்துல முதல் 7ல் 1வது வசனம் வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால். எப்படி? நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய தேவனாக இருக்கிறாரே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. இந்த சுத்திகரிப்பு மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டானது. நீ பரிசுத்தவான் தான், ஆனா உன் பார்வையில ஒரு பாவம் இருந்ததுன்னா உன்னை விபச்சாரியா மாத்திரும். தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. யாரை குறித்து சொல்லுகிறது? விபச்சாரம் செஞ்சவனை குறித்து சொல்லவில்லை. இச்சையோடு பார்க்கிறவனை பற்றி சொல்லுகிறது. இயேசுவை அறிந்தவர்கள் நல்லா கவனிக்க வேண்டும். யாருக்கு சுத்திகரிப்பு சொல்றாரு? உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடைய தேவன் என்று அவர்தானே சொல்றார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களைத்தான் மாமிசத்திலும் ஆவியிலும் சுத்திகரிப்பு. நல்லா கவனிக்க வேண்டாம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சுத்திகரிப்புன்னு சொல்றது தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நல்லா கவனிச்சுக்க. நீங்க தேவனுடைய ஆலயம். நீ ரட்சிக்கப்பட்டதுனால தேவனுடைய ஆவி உன்னில் வாசமாய் இருக்கிறார் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படி தேவனால கெடுக்கப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக சுத்திகரிப்பு. நம்மளை மேலும் மேலும் பரிசுத்தமாக்குறதற்காக, நம்மளை கிறிஸ்துவை போல உருவாக்குகிறதற்காக. நல்ல கவனிங்க. அதுக்கு தான் சுத்திகரிப்பு. இன்னைக்கு நம்ம செய்கிறது ரைட்டா தப்பா நமக்கு தெரியாதுக்கு காரணம் என்னன்னா, we don't know the process of sanctification. நீ தேவ சமூகத்தில் ஒன்று ஆராய்ச்சி பாரு. உன் மாமிசத்தில் ஒரு காரியம் நீ செய்ய முடியாது. The Lord not only interfere but also intervene. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் அந்த பாதையில் போனதுக்கு அப்புறம் ஜெபிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 141 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். நல்ல கவனிங்க. என் வாய்க்கு காவல் வை ஐயா, என் உதடின் வாசலை காத்துக்கொள்ள ஐயா. இது நீ ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நீ தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்படி ஜெபித்தாலும் உன்னை மீறி நீ பேசுகிற காரியம் உண்டு. அப்படி இருக்கும்போது வாய்க்கு கடிவாளம் போட வேண்டும். அது உன் கையில் இருக்கு. சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அடிவாளம் போடுவேங்கிறான். வாசிப்போம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நல்லதை கூட சொல்ல முடியலையே, அதுதான் துக்கம். வாசிப்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அனல் கொள்ற அனுபவம் வேற, அக்னியா பற்றி எறிகிற அனுபவம் வேற. சில இடத்துல விறகு தீய பற்ற வச்சு ஊதுவாங்க, அது நல்ல அனல் வரும். அதுக்கு மேலே கட்டை எருவு என்னத்தையெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அது எரிச்சதுக்கு அப்புறம் பத்து எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த அனல் கொண்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? வாசிப்போம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்போ அக்கினி மூடுதா? வசனத்தை தியானிக்கும் பொழுது. இந்த அக்கினி மூண்டதுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அதுக்கப்புறம் தான் ஜெபம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We need fire. ஆவிக்குரிய வாழ்க்கையில we need fire. இந்த அக்கினி உன்னை பின்மாற்றத்தில் கொண்டே போகாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வர்றதில்லை. நீ ஜெபம் பண்ணிட்டியா? ஜெபத்தில் இருக்கிறியா? அக்கினி இறங்கும், ஒரு நதி மாதிரி இறங்கும். அப்ப ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்புக்குள் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். சங்கீதக்காரன் சுத்திகரிக்கிறான். அந்த சுத்திகரிப்பு அவன் அப்படியே உருவாக்குறது. நல்ல கவனிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். ஏன் ஆதாம் சாபத்தை பெற்றான்? பாவத்தை மறைச்சிட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறாய்? பாவத்தை மறைச்சிட்டு இருக்கிறான். அந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, உடனே அழல, ஓடி போய் ஒளிகிறான். வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பாவம் செய்துட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் சொல்லல. வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். தம் பாவத்தை சொல்லல, அவ கொடுத்தா சாப்பிட்டேன், அவளை குற்றப்படுத்துறான். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ, என் அக்கிரமத்தை ஒளித்து வைத்தேனோ. ஏன் சாபம்? ஆதாமுக்குள்ள ஏன் சாபம்? பாவத்தை மறைச்சதுனால. அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லியிருக்கிறாரே. அதனாலதான் தாவீது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டான். Never hide your sin. Confess. கோபப்படுறியா? அறிக்கை செய். தவறி பேசிட்டியா? அறிக்கை செய். தவறி பார்த்துட்டியா? அறிக்கை செய். லூக்கா 11வது அதிகாரம் 34 இருந்து 36, உன் கண்ணே உன் சரீரத்தை இருளாக்கிறான். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம், பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம், உன் முழு சரீரமும் நாவுனால பாவத்துக்குள்ளாக்கப்பட்டுறான். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் உன் இருதயம், உன் பார்வை, உன் வார்த்தை, உன் நடைகள் அத்தனையும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டுறான். உங்களுக்கு தெரியாது. நீ எப்படி பாவத்துக்குள்ளாக்க உனக்கு தெரியாது. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம், உன்னை விபச்சாரக்காரனா விபச்சாரக்காரியா உன் பார்வையை உன்னை மாத்திரும். தெரியாது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடி பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்த நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்புல தெய்வ பயம் உண்டாக வேண்டும். Fear of God. When you confess your sin, confess the sin with all humility and fear of God. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ ராத்திரி செத்துட்டீனா அவர் வருகையில நீ எந்திரிக்கணும். Never forget. இயேசுவை போல மாறணும்னு சொன்னனே, அப்ப இந்த சுத்திகரிப்பு எப்படி மாத்தும்? அப்ப இயேசுவை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும்.
அவர் எப்படி வாழ்ந்தாரு, அதே போல நீ மாறினாத்தான் பரலோகம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இந்த ஒரே ஒரு கேள்வி மூலம் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் தெரியுதா? அப்படின்னா அவர் நம்மிடத்துல அதே பரிசுத்தத்தை, அறகுற பரிசுத்தம் இல்ல, அவரை போன்ற பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு. எப்படி? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நல்ல கடிங்க, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதே மாதிரி அவர மாதிரியான ஒரு பரிசுத்தம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தின் பிற்பகுதி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் எது இருக்கு? நான் பரிசுத்தர் ஆகையால் நீ அங்க பரிசுத்தம் இல்லாம உள்ள போக முடியாதுன்னு சொல்லி எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இயேசுவை போல. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தம், எனக்கேற்ற பரிசுத்தம். வாசிப்போம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஏன் பிரித்தெடுக்கிறாரு? நீ தேவ ஜனம், நீ தேவனுக்கு சொந்தமானவா. You are the children of God. அவருடைய பிள்ளை அழைக்கப்பட்டவா. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனம், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் சொன்னாரே, உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். அதுதான் சுத்திகரிப்பு. உன்னையே நீ பரிசுத்தப்படுத்துகிறது தான் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பின் ஜெபம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லாம் நீங்கி பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவுள். அப்படின்னா சாங்டிஃபிகேஷன் உன்னை நேர பரலத்துக்கு கொண்டு போனோம். நீ சுத்திகரிக்கும் போது அந்த சுத்திகரிப்பு ஒன்று தெய்வ பயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த தெய்வ பயம் உனக்குள்ள வந்த உடனே உன்னால பாவம் செய்ய முடியாது. அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் உனக்குள்ள தேவ ஞானத்தை கொடுக்கும். அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உனக்குள்ள கொண்டு வரும். அந்த சுத்திகரிப்பின் ஜெபம்
உன்னுடைய ஜெப வாழ்க்கை அதிகரித்திரும். அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் உன்னை தேவனோடு கூட இணைக்கும். அந்த சுத்திகரிப்பு உன்னை பரிசுத்தத்தின் பூர்ணத்துக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா.